Ahmedabad just moments after takeoff, and we know that over 200 people are on board. நேத்துல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே மனசை பதற வைக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் கிராஷ் நடந்த இந்த விஷயம் தொடர்ந்து உலக அளவில் எல்லா இடங்களையும் நடக்குது. பட் இந்தியாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அண்ட் வந்து வெவ்வேறு நேஷனாலிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமா இறந்து கிடக்கிற இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது மனசு சத்தியமா பதறுது. ஸோ இதுல ஒண்ணுமே தெரியாத அப்பாவை ஜனங்க போறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் ஹாஸ்டல்ல எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மெஸ்ல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு 1:30 மணி போல அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க எல்லாம் ஏன் சாகணும், இது யாருடைய தப்பு, இது வந்து ஆக்ட் ஆஃப் மேனா இல்ல ஆக்ட் ஆஃப் காடா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ டோட்டலா கவர் பண்ண போறேன். சோ மொத்தமா 242 பேர் வந்து அந்த பிளெயின்ல வந்து டிராவல் பண்றாங்க. லைக் வந்து இதுல க்ரூஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தனியா அண்ட் பேசஞ்சர்ஸ் தனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிராவல் பண்றாங்க. 241 உயிர் போயிட்டு ஒரே ஒரே ஒரு உயிருங்க ஒண்ணு மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. ஸோ அவரை பத்தியும் லாஸ்ட்ல நான் கவர் பண்றேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர் இண்டியா 171 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பிளைன்ல கிட்டத்தட்ட 169 இந்தியன்ஸ், 53 பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள், 7 போர்ச்சுகீஸ், ஒரு கனடியன். ஸோ அமாங் 230 பீப்புள்ஸ் தான் பேசஞ்சர்ஸ் இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு நேஷனாலிட்டிஸை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒன்னா வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சின்ன ஆளுங்க மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சிஎம், எக்ஸ் சிஎம் ஆஃப் குஜராத் அவரெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளவு பேருடைய உயிரை பணைய வச்சு யாரை நம்பி போறோம். இது இப்போ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கேஷுவலா ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின்ல எப்படி போறோம், பஸ்ல எப்படி போறோம், ஃபிளைட்லயும் அதே மாதிரி போகலாம், என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையா ஒரு பெரிய கனவா இருக்கிறதெல்லாம் நிஜமாகிற மாதிரி இப்போ ஈஸியா அக்சஸ் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போலாம் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் ஐயோ இதெல்லாம் வேணாடா சாமி, இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம போய்கிட்டு உயிரை பணைய வச்சுக்கிட்டு இப்படி இல்லாம போகணும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு எடுக்கிற மாதிரி தான் இப்போ ஏர் கிராஷஸ் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கமிங் டு த பாயிண்ட், 230 பேசஞ்சர்ஸ் அண்ட் 12 க்ரூஸ் லைக் பைலட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களை டோட்டலா கேரி பண்ணிட்டு இந்த ஃபிளைட் வந்துட்டு கிளம்புது. ஸோ கரெக்டா இவங்க கிளம்புறது 1:38 PM ஓகேவா, மதியானம் தான் இது கிளம்புது. ஸோ அதுக்கு முன்னாடி டெல்லி டு அகமதாபாத்துக்கு இது வந்து குட்டியா ஒரு டிராவல் போயிட்டு வந்துருச்சு. ஸோ அகமதாபாத்க்கு வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ லேண்ட் ஆயிட்டு அரௌண்ட் 11:30 போல லேண்ட் ஆயிடுச்சு மார்னிங். அண்ட் திரும்பவும் 1:38க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்ல இருந்து இங்கிலாந்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது கிட்டத்தட்ட ஒரு 9ல இருந்து 9:30 மணி நேரம். ஓகே, ஸோ மிடில் ஆஃப் த இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபியூயல் இதுக்கு எவ்வளவு தேவைப்படும், மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கேரி பண்ணிட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க ஃபிளைட்டை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபிளைட்டை 1:38 PM எடுக்கிறாங்க ஓகேவா. இது எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது கரெக்டா ஏறி ஒரு 600 ஃபீட் தான். ஓகே, எவ்வளவு சொல்ற, ரொம்ப 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 லிட்டில் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கிரவுண்டுக்கும் மேலைக்கும் பார்க்கும் போது. ஸோ ரொம்ப ஒரு 600 அடி அப்படிங்கறதெல்லாம் இவ்வளவுதானே இருக்கும். ஸோ அது ஏறும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுல, ஏதோ ஒரு சம்பளம் வந்து நம்ம வேற மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் லைக் பைலட்ஸ் எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, மேடே அப்படின்னு. வாட் இஸ் மேடே, என்ன மேடேனா என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒரு பேஸ்ல அவங்களுடைய ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ள இங்க இருந்த ஆட்கள் அங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் நடுவுல இந்த சிக்னல்ஸ் டோட்டலாவே கட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, அங்க ஒரு பெரிய கிளாஷ் நடக்குது. அதுதான் அதை எடுத்துட்டு போயிட்டு சொருகுச்சு பாத்தீங்களா ஒரு இடம், அந்த ஹாஸ்டல், அதுதாங்க அங்க நடந்திருக்கு. அண்ட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜே மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலேஜ் தான் இது நடந்திருக்கு. ஸோ 600 ஃபீட் தான் வந்து அவங்க கீழே இருந்து ஏறினாங்க, போய் இடிக்குது. அங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. எவ்வளவு கொடுமை. ஒரு கனவோட நீட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னா போராடுறோம். இப்போ வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றோம், தமிழ்நாட்டுல எல்லாம் போராடிட்டு இருக்கோம், நீட்டை கேன்சல் பண்ணுங்க, அது எழுத முடியல, பல பேருடைய உயிர் போதும் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கோம். ஒரு கட்சிகள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. நீட் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆள்றவங்க சொன்னாலும், நீட்டை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டுட்டு இருக்கிறவங்க சொன்னாலும், ஆளாதவங்க அதை எடுங்கன்னு சொன்னாலும், இந்த மாதிரி நீட்டை பத்தின டிபேட் ஸ்டில் இன்னைய வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. அதை கிளியர் பண்றது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம், கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போயிட்டு சாப்பிடலான்னு நார்மல் ரொட்டீனுக்கு வரவன்
உயிர் போகும்னு யாரும் யோசிச்சிருப்பாங்களா? செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தவங்க எல்லாம் குதிச்சு வெளியே ஓடி இருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தெரியல என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த இடிச்ச ஸ்பீட்ல அந்த ஃபியூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. ஃபயர் ஆகி எல்லா பிளேசஸ்லயும் பரவ ஆரம்பிக்குது. அதுல உயிரிழந்தவர்கள் இன்னும் ரொம்ப அதிகமான பேரா இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க யோசிச்சு பாருங்க, 242 பேர். ஒரே ஒரு மனுஷன். அவருக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு, அந்த டைம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கோ என்னமோ தெரியல. ஸோ ரமேஷ் அப்படின்னு சொல்ல போறவரு கரெக்டா 11A அப்படிங்கிற இந்த ஒரு சீட்ல இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் இந்தியனாவே இருந்தாலுமே அவர் பிரிட்டிஷ்னுடைய சிட்டிசனா. ஸோ இவர் மட்டும் தான் மீட்கப்பட்டிருக்காரு. அண்ட் மேக்ஸ் டு மேக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது யாரு, இவர் எப்படி வந்தார், ரெஸ்கியூ ஆனாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும்போது நார்மலான காமன் பீப்புள்ஸ் தான் அவர் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. லைக் அங்க போயிட்டு ஒரு இடத்துல இடிக்குது அப்படிங்கும் போது திடீர்னு அதில் பார்க்கும் போது கையை பிடிச்சு அந்த எங்க விண்டோஸ் கிட்ட யார் தெரியுறாங்களோ இழுகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அப்படி இழுத்த ஒரு கையில அப்படியே அசால்ட்டா எழுந்து நடந்து அவர் வந்ததுதான் இப்போ வைரல். ஸோ அந்த நபர் வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய இன்ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிருந்தாலும் ஹீஸ் ஓகே நவ். அவரை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அவரை நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அவருக்கு வந்து என்ன ஆச்சுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சீரியஸா எனக்கு எதுவுமே தெரியல, என்னால வந்து சொல்லவும் முடியல, அது வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல, எனக்கு புரியல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னே சொல்றாரு. பட் அங்க மோர் ஓவர் சொல்றது என்னன்னா காமன் பீப்புள்ஸ் தான் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு என்ன, இப்போ முடிஞ்சிருச்சு, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு தீபிகா, இப்போ என்ன சொல்ல வரேன், இந்த பைலட்னால பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களும் சும்மாலாம் கிடையாதாங்க. இவங்க எல்லாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நம்மளோ நீங்களோ என்னங்க இப்படி கிட்டத்தட்ட அவங்க எக்கச்சக்கமான சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதுல ஒருத்தவங்களா பார்ப்போமா, 8200 ஃபிளைட் ஹவர்ஸ். ஓகேவா? இது ஒரு ரெக்கார்டாவே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஆன கேப்டன் சுபித் சமர்வால் அப்படிங்கிறவங்க ஒரு ரெக்கார்டாவே படைச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கோ பைலட்டா கிளைவ் குஞ்ரா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 ஹவர்ஸ் அளவுக்கு ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்றது ஓட்டுறது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்க எல்லாமே ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். பட் ஸ்டில் இட் ஹேப்பன்ட் இல்லையா, இது நடந்துருச்சு. இதனால இப்போ டாடா குரூப்ஸ் தான் இதுக்கு ஓனர் அப்படிங்கிறதுனால அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ அவங்க மேலேயும் தப்பு இல்லை, அவங்களாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றீங்க. பட் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டில் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனாக தான் போகுது. யாருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸ்டில் யாருக்கும் தெரியல. பட் டாடா குரூப் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே நட்டம் நிறைய போயிட்டு இருந்தாலும் யாரண்டாவுடைய அவங்க தானே வச்சிருக்காங்க. ஸோ சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்க யாரு பாதிச்சிருந்தாலும் ஓகே, எந்த உயிர் போயிருந்தாலும் சரி, ஈவன் இன் அ மெஸ் அந்த பிளெயின்ல டிராவல் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூ எவர் யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்காக 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி ஒருத்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் போகுது. அண்ட் அவங்க கொடுத்த 3 ப்ராமிசஸ். ஃபர்ஸ்ட் 1 கோடி ரூபாய் அவங்க ஃபேமிலிக்கு, அண்ட் செகண்ட் திங் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை ஷுவரா ரீபில்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அது வந்து நார்மலான ஒரு ஹாஸ்டல் தான். ஸோ அது வந்து இந்த அளவுக்கு ஒரு கிளாஷ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது திரும்பவும் அவங்க ரீபில் பண்ணிடுறோம், நாங்க தான் எங்களோட செலவை நாங்க பண்றோம் அப்படிங்கறத உறுதியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை பார்ப்போமா. அண்ட் டோட்டலா இந்த 5 விஷயத்துல இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கப்படுற லைக் பைலட்ஸ் பேசிப்பாங்க, நிறைய பேர் அவங்களோட சஜஷன்ஸ் சொல்லுவாங்க, இப்படிதான் நடந்திருக்கும், இதுதான் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட்ஸ் வரும் இல்லையா. அதுல டோட்டலா பார்க்கும்போது ஒரு 5 விஷயங்களால மேபி இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்ல போற அந்த விங்கினுடைய செட்டிங் ஃபீட் பண்ணுவாங்களாம். லைக் இது வந்து இப்படி ஓப்பன் ஆகணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அது வரணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ எடுத்தோடனே இங்கே மேலே ஸ்வொயின்னு பறக்கணும் அப்படின்னா அவங்க அது வந்து ப்ராப்பரான ஒரு செட்டிங்ஸ்ல அது அப்படியே ஓப்பன் ஆகணுமா அது. ஸோ அந்த விங் வந்து அந்த ஃபிளாப்ஸினுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த விங்குக்கும் ஃபிளாப்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற செட்டிங்ஸ் ஏதாவது மேபி மிஸ் ஆயிருக்கலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தா மேனோடைய ஆக்ட் கிடையவே கிடையாது, சாரி ஆக்ட் ஆஃப் காட் கிடையாது, ஆக்ட் ஆஃப் மேன் அப்படிங்கிறாங்க. லைக் யார் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இஷ்யூவை பண்ணது பைலட் தான். ஸோ அவங்க கொஞ்சம் கவனமா இருந்திருந்தாங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் செகண்ட் திங் இன்ஜின் ஃபெயிலியரா இருக்கலாம். ஸோ போயிங் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்டர்நேஷனல் லெவல்ல அலிகேஷன்ஸ் அப்படின்னா கன்றாவியா எல்லாரும் குறிப்பிட்ட என்னது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய ஃபிளைட்ஸ்க்கு நிறைய இந்த கம்பெனி அப்படின்னாவே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரிப்பா இவங்க அப்படின்னு சொல்றது போய் ரொம்ப பயப்படுற மாதிரி போயிடுச்சு. அவ்வளவு உயிரை வந்து கூட்டிட்டு பயணம் பண்றாங்க, அவங்க இன்ஜின்ஸ் சப்ளை பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஸோ
இப்போ இந்த கம்பெனிஸ் மேலே தான் இப்போ அலிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு ஃப்ளைட் இருக்கலாம், 2 இன்ஜின்ஸ் இருக்கும். அட் அ டைம்ல 2மே பாதிக்கிற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, மேபி இந்த இஷ்யூஸாக இருந்துச்சுன்னா, அப்போ பைலட்ஸ் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்கு. அண்ட் மேபி தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் வெயிட்டா இருக்கலாமோ அப்படிங்கிறது. பிகாஸ் பேலோட் லிமிட் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பேசஞ்சர்ஸ்க்கு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இவ்வளவுதான் டிராவல் பண்ணும்போது இவ்வளவுதான் லக்கேஜஸ் இருக்கணும், இவ்வளவு வெயிட்டை தான் அது வந்துட்டு கரெக்டா கேரி அவுட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கணும். மேபி இது நடக்கல அப்படின்னா இது வந்து ஓவர் வெயிட் இஷ்யூஸா இருக்கலாம். ஸோ இதுதான் சான்சஸா இருக்கும். மேபி இது வந்து ஒரு தேர்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபிக்ஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஃபைனலி வெதர். இப்போ வெதர் அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் காட். லைக் வந்து ஏதோ ஒன்று வந்து டொம்முன்னு விழுவுது, போயிட்டே இருக்கும் போது டப்புன்னு வந்து ஒரு மலை வந்து இதுல முட்டை வருது, இல்ல ஏதோ ஒரு குருவி வந்தது, ஒரு பெருசா ஏதோ ஒன்று நடந்து அப்படியே வந்து குத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதா, இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏதாவது நடக்குதா, கிளவுட்ஸ் திடீர்னு தெரியாம, அப்படி என்ன வேணா சொல்லலாம் இல்லையா. அதெல்லாம் வந்து இயற்கையினுடைய ஒரு சீற்றத்தின் காரணமா இது மாதிரி நடந்திருக்குன்னா இட் மே பி ஃபுல் ஆஃப் வந்து கடவுளுடைய மேல நம்ம பழைய தூக்கி போடலாம். பட் இது எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது ஒரு 600 அடி உயரம் போய் அது விழுதுன்னா என்ன நடந்திருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஒரு பெரிய டிபேட்டாகவும் போகுது. இது வந்து முழுக்க முழுக்க இட்ஸ் நாட் அ ஆக்ட் ஆஃப் காட், ஃபுல்லி ஆக்ட் ஆஃப் மேன். இது வந்து பைலட்ஸ் தான் தப்பு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல நிறைய நம்ம ஆட்கள் மட்டும் இல்லாம பல சிட்டிசன்ஸ், பல நாட்டுக்காரவங்க, குஜராத்ல அவங்க எக்ஸிஎம் ஓகேவா, அவர்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. சும்மாலாம் இல்லை, இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு பதில் நீங்க கொடுத்துதான் ஆகணும். மூக்கு மேல கையை வச்சுக்கிட்டு விரலை வச்சுக்கிட்டு நீங்க வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் எல்லா நாட்டுக்காரங்களும் சொல்றாங்க. ஸோ இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஆர்டிகல் அண்ட் பிக்கஸ்ட் நியூஸ் ஆஃப் த டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இதனால இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது கிளாரிட்டியா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது இதனாலதான் இருக்கும் அப்படிங்கறத நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாட் இஸ் யுவர் திங்கிங் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Thank you. Bye.